இந்த விழாவை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பர் அடிக்கடி வானத்தை பார்த்தார். வானம் முணுமுணுப்பதை பார்க்கிற போதெல்லாம் அவருக்கு ஒரு அச்சம் மேலிட்டது. எங்கே வானத்தின் முடிச்சுகள் அவிழ்ந்து விடுமோ, இந்த மண் நனைந்து விடுமோ, அந்த மழையில் எங்கள் தமிழர்கள் கரைந்து விடுவார்களோ, அல்லது கூட்டம் கலைந்து விடுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அல்லது ஆர்வத்தின் காரணமாக மழையே வழிவிடு, வருட பகவானே அருள்புரி என்றெல்லாம் வானத்திற்கு கோரிக்கை விடுத்தார். நான் நினைத்துக் கொண்டேன், வெடி மழையிலேயே கரைந்து போகாத எங்கள் தமிழர்கள் இந்த இடிமழையிலா கரைந்து போக போகிறார்கள். இந்த மண்ணின் மக்களே, தமிழ் பெருமக்களே, என் ரத்த உறவுகளே, உங்களை எல்லாம் பார்க்கிற போது என் தோள்கள் விரிந்து நிற்கிறேன், என் மார்பு அகலமாகிறது. உங்கள் கண்ணீரில், உங்கள் ரத்தத்தில், உங்கள் வியர்வையில், உங்கள் துயரத்தில் இந்தியாவில் அழுது கொண்டிருந்த ஒரு ஆன்மா இன்று உங்கள் முன்னால் வந்து பேசிக் கொண்டிருக்கிறது. உங்களை நான் நலம் விசாரிக்க வந்தேன், உங்கள் கைகளை தொட்டு பார்க்க வந்தேன், உங்கள் கண்களில் நம்பிக்கை வெளிச்சம் இருக்கிறதா என்று பார்க்க வந்தேன், உங்களுக்கு ஆறுதல் சொல்ல வந்தேன், உங்கள் அன்பை பகிர்ந்து கொள்ள வந்தேன், வாழ்க்கை இன்னும் மிச்சம் இருக்கிறது என்ற நம்பிக்கையை உங்களுக்கு விதைக்க வந்தேன். நான் கொழும்பு வந்திருக்கிறேன், ஆனால் இந்த யாழ்ப்பாணம் திருமண்ணில் நான் முதலாக இப்போதுதான் வந்து மண்ணை தொட்டு வணங்குகிறேன். இந்த மண்ணை தொடுகிற போது எனக்கு என்ன உணர்வு வந்தது என்பதை 1000 சொற்களால் எழுதி காட்ட முடியாது. முதலில் மண்ணில் விழுகிற போது மழை துளிக்கு ஒரு சிலிர்ப்பு வருவேன், மண்ணுக்கு ஒரு உயிர்ப்பு வருவேன். அந்த சிலிர்ப்பு, அந்த உயிர்ப்பு முதல் முத்தம் பெறுகிற போது உயிருக்குள் பூ பூக்குமே, அப்படி ஒரு சிலிர்ப்பு. முதல் ரத்தம் குழந்தைக்கு வருகிற போது தாயின் இதயம் துடிக்குமே, அந்த துடிப்பு. இவைகளையெல்லாம் இந்த மண்ணை தொட்டு பார்த்த நிமிடங்களில் என் உடம்பு உணர்ந்தது, என் உள்ளம் உணர்ந்தது, என் மூளை உணர்ந்தது, என் தமிழ் உணர்ந்தது. காரணம், உங்கள் பாதி நாங்கள், எங்கள் பாதி நீங்கள். அதனால் இந்த ரத்த உறவு, அன்பு உறவு விட்டு போகாது. நண்பர்களே, தோழர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, வார்த்தைகள் எல்லாம் வெறும் வார்த்தைகள் அல்ல, ஊர் பெயர்கள் எல்லாம் வெறும் ஊர் பெயர்கள் அல்ல. வவுனியா, கிளிநொச்சி, யாழ்ப்பாணம், வல்வெட்டித்துறை, புங்குடுதீவு, முல்லைத்தீவு, முள்ளிவாய்க்கால் என்ற பெயர்களை உச்சரிக்கிற போதெல்லாம் இவர்கள் ஊர் பெயர்கள் அல்ல, சரித்திரத்தின் பெரும் குறிப்புகள் என்ற உண்மையை இந்த உலகம் வந்திருக்கிறது. இந்த மண்ணில் இருக்கிறேன். ஆசியாவிலேயே கல்வியில் முதலிடத்தில் இருக்கும் மண்ணிலே நான் இருக்கிறேன். உலக இடத்திற்கெல்லாம் தமிழர்களின் முகவரியை எழுதி காட்டிய இலங்கை தமிழர்களின் மண்ணிலே நான் இருக்கிறேன். சாம்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், என் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று எழுதிய இலங்கை புலவர் சச்சிதானந்தன் எழுதிய மண்ணிலே நான் இருக்கிறேன். நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள், முதல் மரியாதையில் ஒரு பாடல், வெட்டி வேறு வாசம் விழப்புள்ள நேசம் என்கிற வரி. இந்த வரிக்கு பெருமை பெற்றவன் வைரமுத்து, விருது பெற்றவன் வைரமுத்து, கைதட்டல் பெற்றவன் வைரமுத்து. ஆனால் அந்த விருது, அந்த பெருமை, அந்த கைதட்டல், அந்த இலக்கிய மேன்மையெல்லாம் யாரை சென்று சேர வேண்டுமா தோழர்களே? இலங்கையின் தோட்ட தொழிலாளிகளுக்கு சேர வேண்டிய வரிகள் அந்த வரிகள். வெட்டி வேறு வாசம் விழப்புள்ள தேசம் என்ற வரியை ஈழத்தின் மலையக தோட்ட தொழிலாளிகளின் பாட்டு தொகுப்பில் தான் நான் முதலில் பார்க்கிறேன். எனவே அந்த வெற்றியை அந்த மண்ணுக்கும், மனிதர்களுக்கும், தொழிலாளிகளுக்கும் நான் காணிக்கை செலுத்த வந்திருக்கிறேன். இந்த உணர்ச்சியை
நான் எப்படி சொல்லுவது? இந்த உரை முடிவதற்கு முன்னால் என் இருதயம் உடைந்து போகாமல் இருக்கட்டும், என் கண்கள் கலந்து போகாமல் இருக்கட்டும், என் கண்ணீர் என் சட்டையை நினைத்து விடாமல் இருக்கட்டும், என் இருதயம் என் கட்டுப்பாட்டில் இருக்கட்டும், இந்த கூட்டம் கலைந்து விடாமல் இருக்கட்டும். நண்பர்களே, இந்த மண்ணில் நான் நிற்கிற போது உலகத்தின் எந்த இனமும் படாத துயரை என் தமிழ் இனம் பட்டுவிட்டதே என்ற வேதனை எனக்கு இருக்கிறது. வரலாற்றின் கண்களில் ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. அந்த கண்ணீரை, அந்த ரத்தத்தை வரலாறு துடைத்துக் கொள்ளட்டும். எங்கள் மக்களின் கண்ணீரை துடைப்பதுதான் இந்த மண்முன் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை, மிகப்பெரிய அறைகூவல் என்று நான் அழுதும் தொழுதும் இருக்கிறேன். நான் இங்கே வீராவேசமாக பேசி உங்கள் இதயத்தை துளைத்துவிட்டு போக வேண்டும் என்று வரவில்லை. உங்கள் உள்ளங்கைகளை பற்றி ஆறுதல் சொல்லிவிட்டு போக வேண்டும், அன்பு சொல்லிவிட்டு போக வேண்டும், நம்பிக்கை சொல்லிவிட்டு போக வேண்டும் என்று நான் வந்திருக்கிறேன். மழை வருமா என்று நீங்கள் அஞ்ச வேண்டாம். மழை வராது. மேகங்கள் கரைந்து விட்டன, வானம் வெளிச்சம் விட்டு விட்டது. இந்த மேகம் ஏன் மழை வராது என்று சொல்கிறேன் தெரியுமா தோழர்களே? நம்முடைய அமைச்சர் ஐங்கரநேசருக்கு இன்றைக்கு மழை வரும் என்று தகவல் கிடைத்திருக்கிறது. அப்படி கிடைத்த காரணத்தால் தான் மேடையில் எங்களுக்கு பேசக்கூடிய பேச்சாளர்களுக்கு மட்டும் குடை பிடித்திருக்கிறார். இந்த குடை ஐங்கரநேசன் திட்டமிட்டு தயாரித்த குடை. யார் வேண்டுமானாலும் நினைக்கலாம், முதலமைச்சரும் வைரமுத்துவும் நினைந்துவிடக் கூடாது என்று இந்த குடையை அவர் கட்டி எழுப்பியிருக்கிறார், மழையை துப்பறிந்து. ஆனால் வந்த மழை ஏன் தெரியுமா போய்விட்டது தோழர்களே? தமிழ் கவிஞருக்கு மட்டும் குடை இருக்கிறதே, தமிழர்களுக்கு குடை இல்லையே என்று அந்த மழை சொல்லாமல் கொள்ளாமல் வெளியேறிவிட்டது என்பதுதான் உண்மை. ஆகவே ஐங்கரநேசன் அவர்களே, இனிமே நீங்கள் குடை பிடித்தால் தமிழ் கவிஞருக்கு மட்டுமல்லாமல் தமிழர்களுக்கும் சேர்த்தே குடை பிடிக்க வேண்டும் என்று உங்களை நான் விரும்பி வேண்டிக் இந்த பெருமையான கூட்டத்தில் நான் மகிழ்ச்சியாகவும் துயரமாகவும் இருக்கிறேன். என் ஒரு கண்ணில் பெருமிதம், இன்னொரு கண்ணில் ஈரம். இந்த பெருமிதத்தோடும் ஈரத்தோடும் தான் நான் உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். என்னை இந்த விழாவுக்கு ஏன் அழைத்தார்கள் என்று யோசித்து யோசித்து பார்த்தேன். உங்களுடைய முதலமைச்சர் ஒரு சான்றோர். தமிழின் மீதும் ஆன்மீகத்தின் மீதும் இந்த மண்ணின் மீதும் மக்களின் மீதும் தாழாத காதல் கொண்ட ஒரு சான்றோர். நேற்று ஒரு 20 நிமிடங்கள் அவரோடு உரையாடிய போதுதான் எத்தனை பெரிய பெருமகனோடு நான் உறவு கொண்டிருக்கிறேன் என்ற பெருமிதத்தை நான் அடைந்தேன். அந்த பெருமகன் என்னை அழைத்ததற்கு, அனுமதித்ததற்கு என்னுடைய நன்றியை என் தமிழின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் அழைத்ததால் நான் பெருமை பெறவில்லை முதலமைச்சர் அவர்களே. நீங்கள் என்னை அழைத்ததால் இந்த மண்ணை முத்துவிடக்கூடிய பேரு பெற்றேன். என் தமிழர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை பெற்றேன். முள்ளிவாய்க்கால் பார்த்தேன், முல்லைத்தீவு பார்த்தேன், ஆனந்தபுரம் பார்த்தேன், புதுக்குடியிருப்பு பார்த்தேன், சாவகச்சேரியை கடந்து வந்தேன், ஆணையரவு பார்த்து வந்தேன். இதையெல்லாம் பார்த்த பிறகு என் நெஞ்சில் ஒரு பெரிய கல்வெட்டு மாதிரி சம்பவங்கள் விரிகின்றன. நடந்தவைகளை பற்றி நான் பேசுவதற்கு வரவில்லை. ஆனால் இந்த நிகழ்வுகள், இந்த சரித்திர குறிப்புகள், இந்த வாழ்வியல், இந்த வீரம், இந்த தியாகம், இவைகளெல்லாம் இந்த மண்ணில் பதிவு செய்யப்பட வேண்டும் என்ற வேட்கையை ஒரு படைப்பாளர் என்கிற முறையில் நான் பெற்றிருக்கிறேன். ஆகவே தோழர்களே, தமிழர்களே, சகோதரிகளே, என் தாய்மார்களே, ஈழத்து மண்ணின் புண்ணிய புத்திரர்களே, ஈழத்து மண்ணின் பெருங்கதையை ஒரு மகா காவியமாக ஆக்குவதுதான் வைரமுத்துவின் வாழ்நாள் திட்டம் என்பதை நான் இந்த மண்ணில் எழுதி சொல்ல வேண்டும். எழுதுவேன், என் விரல்கள் எனக்கு சம்மதிக்கும் காலம் வரை எழுதுவேன். தமிழ் எனக்கு துணை இருக்கும் காலம் வரை எழுதுவேன். என் நெஞ்சில் ஈரம் இருக்கும் காலம் வரை, தமிழர்களின் கண்ணீர் மாற்றப்படுகிற காலம் வரை எழுதி கொண்டிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. என்னை ஏன் அழைத்தீர்கள்? நான் சொல்லேர் உழவர் என்றா? நான் தமிழ் கற்றவர் என்றா? தமிழ் நும் கடலுக்குள் தலைவரைக்கும் போனவர்கள் இவரும் ஒருவன் என்று சிலர் நம்புகிறார்களே, அந்த நம்பிக்கையின் அடிப்படையா? இலக்கணம் கட்டவர் என்றா? வெண்பாவின் இலக்கணத்தை
வைரமுத்துவை கேட்டால் தெரியும் என்று என்னை அழைத்தீர்களா? தெரியும் தான். ஈற்றடி முச்சீராய் ஏனையடி நாட்சியராய் இயற்சீரும் வெண்சீரும் வந்து இயற்சீர் வெண்களையும் வெண்சீர் வெண்களையும் விரவி வந்து செப்பரோசையோடு நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகள் ஒன்றால் முடிந்தால்தான் அது வெண்பார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் அந்த இலக்கணம் தெரியும் இவனுக்கு, கவிதை தெரியும் இவனுக்கு என்று நான் அழைக்கப்படவில்லை. நான் அழைக்கப்பட்டதெல்லாம் வைரமுத்து சொல்லேறு உழவன் மட்டுமில்லை, அவன் ஏர்பிடித்து உழுதவனின் திருமகன் என்ற அடிப்படையில் என்னை அழைத்திருக்கிறீர்கள். இன்னும் நான் விவசாயிதான், ஏர்பிடித்து உழுதவன் தான், கலப்பை பிடித்தவன் தான், மேடு பிடித்தவன் தான், தண்ணீர் இறைத்தவன் தான், ஆடு மாடுகளோடு என் வாழ்க்கையை தொடங்கியவன் தான். அதனால்தான் விவசாயத்தின் வலி எனக்கு தெரிகிறது, விவசாயிகளின் வலி எனக்கு தெரிகிறது. இந்த நாட்டில் விவசாயம் என்பது ஒரு முக்கியமான உறுப்பு என்பதை நீங்கள் அறிவீர்கள், நானும் அறிவேன். ஆனால் தோழர்களே, அந்த விவசாயம் என்பது இன்றைய நிலையில் எப்படி இருக்கிறது? நவீன உலகமயமாதல், விஞ்ஞான உலகமயமாதலில் இந்த விவசாயம் எப்படி தேய்கிறது அல்லது திரிகிறது, எப்படி மறைகிறது, எப்படி குறைகிறது என்பதையெல்லாம் புத்துலக இளைஞர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கணிப்பொறி படிக்கிறவர்களே, உலகத்தை உள்ளங்கையில் வைத்து உருட்டுகிறவர்களே, எதிர்காலத்தில் செவ்வாய் கிரகத்தில் சென்று வென்று வர வேண்டும் என்று துடிக்கிறவர்களே, நிலாவில் ஆக்சிஜன் நிரப்ப முடியுமா என்று பார்க்கிறவர்களே, செவ்வாய் கிரகத்தில் சென்று விவசாயம் செய்ய முடியுமா என்று யோசிக்கிறவர்களே, அதற்கு முன்னால் இந்த மண்ணின் விவசாயத்தை தெரிந்து கொள்ளுங்கள். இந்த மண்ணின் விவசாயத்தை தெரிந்து கொண்டால் தமிழனை தெரிந்து கொண்டீர்கள் என்று அர்த்தம், தமிழன் வரலாற்றை தெரிந்து கொண்டீர்கள் அர்த்தம், தமிழரின் வரலாறு தெரிந்து கொண்டீர்கள் அர்த்தம். எங்கள் ஊரில் வல்லபாய் பட்டேல் ஒரு முறை வெளிநாடு சென்றிருந்தார். வெளிநாட்டு நிருபர்கள் ஒரு கேள்வி கேட்டார்கள், வாட் இஸ் யுவர் கல்ச்சர்? கொஞ்சம் கூட யோசிக்காமல் வல்லபாய் பட்டேல் திருப்பி அடித்தார், அவர் கல்ச்சர் இஸ் அக்ரிகல்ச்சர் என்று சொன்னார். அக்ரிகல்ச்சர் தான் கல்ச்சர். நதிக்கரையில் பிறந்தது நாகரிகம், அந்த நாகரிகத்தின் உச்சம் விவசாயம். இந்த சபை நீங்கள் எல்லாம் அறிவானவர்கள். இந்த மண்ணில் கல்வி என்பது சில நூற்றாண்டுகளுக்கு முன்பே விதைக்கப்பட்டு விட்டது. உலக தமிழர்களில் அதிகம் கற்றவர்கள் யார் என்றால் இலங்கை தமிழர்கள் என்பதை நான் ஐநா சபை வரைக்கும் சொல்லுவேன். அவ்வளவு கற்று தெளிந்தவர்கள், ஆழமான கல்வி பெற்றவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள். இந்த அறிவார்ந்த திருச்சபையின் முன்னால் நான் அறிவார்ந்த கருத்துக்களை தானே பேச வேண்டும். அதனால் அந்த அறிவார்ந்த கருத்துக்கள் சிலவற்றை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். தமிழன் வேட்டை கலாச்சாரத்தில் வாழ்க்கையை தொடங்கினார். மலையில் வேட்டையாடினார். குறிஞ்சியிலிருந்து மெல்ல முல்லைக்கு வந்து மருதத்திற்கு வந்தார். முல்லை என்பது காடு, குறிஞ்சி என்பது மலை, மருதம் என்பது நிலம். வயலும் வயல் சார்ந்த வெளிகளும் தான் மருத நிலம். அங்குதான் வேளாண்மை பிறந்தது. வேட்டை கலாச்சாரத்திற்கும் வேளாண்மை கலாச்சாரத்திற்கும் என்ன வேறுபாடு என்பதை தெரிந்து கொண்டால் இந்த உழவர் பெருவிழாவினுடைய பெருமையை இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து கொள்வீர்கள். வேட்டை கலாச்சாரம் என்பது உணவு இருந்த இடத்தை மனிதன் தேடி போனது. விவசாய கலாச்சாரம் என்பது மனிதன் இருக்கும் இடத்தை தேடி உணவு வந்தது. இந்த வேறுபாடுதான். மனிதன் உணவை தேடி போவதற்கும் உணவு மனிதனை தேடி வந்ததற்கும் 10,000 ஆண்டு இடைவெளி இருந்திருக்கிறது தோழர்களே. 10,000 ஆண்டுகளுக்கு பிறகுதான் வேட்டை கலாச்சாரத்திலிருந்து மனிதன் விவசாய கலாச்சாரத்திற்கு வந்தான். தமிழனுடைய விவசாயம் பெருமைப்பட்டுக் கொள்ளத்தக்க விவசாயம். அவன் விவசாயத்தை என்று சொன்னான். திருவள்ளுவர் விவசாயத்தை பற்றி, வேளாண்மையை பற்றி உழவு என்ற அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். உழுவோர் உலகத்தாருக்கு ஆணி என்று சொன்னவன் தமிழன். சுழன்றும் ஏற்பின்னது உலகம் என்று சொன்னவன் தமிழன். ஆடிப்பட்டம் தேடிவிதை என்று சொன்னவன் தமிழன். இப்படியெல்லாம் விவசாயத்தை பழமொழிகளில், இலக்கியத்தில், வாழ்க்கையில் கற்றுக் கொடுத்தவன், கற்றுக்கொண்டவன் தமிழன். மரபு வழி அறிவு என்று சொல்கிறோம் அல்லவா, அந்த மரபு வழி அறிவை தமிழர்கள் பேணி வந்தார்கள். உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஜப்பானிய நடவு முறை என்ற ஒன்று உலகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. நூல் பிடித்து நெடுவது. அதற்கு முன்னால் எங்கள் தாய்மார்களும் சகோதரிகளும் நெல்லாற்றை வைத்துக் கொண்டு
இஷ்டப்படி நடுவார்கள். அவர்கள் வைத்ததே வரிசை, தொட்டதே இடம், நட்டதே நாற்று என்று இருந்தது பழைய காலம். ஆனால் ஜப்பானிய விவசாய முறை என்பது நூல் பிடித்து நட்டு வரிசை உண்டாக்கியது. அந்த வரிசைக்கு மத்தியில் இடைவெளி விட்டது நெல்லாற்றுக்கு. இது என்னவோ ஜப்பானிய நடவு முறை என்று சொன்னார்கள். தமிழன் அதற்கு முன்னாலேயே அந்த நடவு முறையை கண்டுபிடித்திருந்தார். ஜப்பானிய முறை என்பது திணிக்கப்பட்டது, தமிழன் நடவு முறை மறைக்கப்பட்டது. இப்போது சொல்லுகிறேன், இந்த அறிவார்ந்த பெருமன்றத்தில், அறிவாளிகளின் தேசத்தில், உழைப்பவர்களின் தேசத்தில், வீரர்களின் தியாகிகளின் மண்ணில் சொல்லுகிறேன், இந்த விவசாய முறையின் இடைவெளியை முதலில் கேட்டு சொன்னவன் தமிழன். அவன் சொன்னார், பழமொழியில் சொன்னார், இடைவெளி எப்படி இருக்க வேண்டும்? நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, தேர் ஓட தென்னை, வண்டி ஓட வாழை சொன்னவன் தமிழன். ஊடக நண்பர்களே, இதை தமிழன் கண்டுபிடித்த விவசாய இடைவெளி என்பதை உலகத்துக்கு உச்சரித்து காட்டுங்கள். நண்டு ஊற நெல்லு, நெல் நாற்று நட்டால் 2 நாற்றுகளுக்கு மத்தியில் நண்டு ஊற வேண்டும், அந்த இடைவெளி வேண்டும். நரி ஓட கரும்பு, கரும்பு நட்டால் 2 கரும்புக்கு மத்தியில் நரி ஓட வேண்டும். வாழை நட்டால் வாழைக்கு மத்தியில் வண்டி ஓட வேண்டும். தென்னை மரம் நட்டால் 27 அடி இடைவெளி, 2 தென்னை மரங்களுக்கு மத்தியில் தேர் ஓட வேண்டும். நண்டூர நெல்லு, நரி ஓட கரும்பு, வண்டி ஓட வாழை, தேரோட தென்னை என்று உலகத்துக்கு வேளாண்மை சொல்லிக் கொடுத்தவன் தமிழன். எத்தனையோ பெருமைகளை இழந்து விட்டோம். அந்த இழந்த பெருமைகள் எல்லாம் மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்கள் மத்தியில் இருக்கிறது, கற்றவர்கள் மத்தியில் இருக்கிறது. விவசாயத்தை வெறுக்காதீர்கள் தோழர்களே. ஆழ்ந்த கல்வி கற்றுவிட்டு, வேளாண்மை விஞ்ஞானம் கற்றுவிட்டு நிலத்தில் இறங்குங்கள். இந்த உலகிற்கு சோறு போடக்கூடிய ஆற்றல் தமிழருக்கு உண்டு என்று காட்டுங்கள். அந்த பெருமையை நீங்கள் உங்கள் நெஞ்சிலே எழுதிக் கொள்ளுங்கள். நிலவென்னும் நல்லாள் என்றும் பூமாதேவி என்றும் தமிழர்கள் நிலத்தை கொண்டாடினார்கள். இந்த உழவர் பெருவிழா என்பது எதற்கு தெரியுமா தோழர்களே? சூரியனுக்கு நன்றி சொல்ல, நிலத்துக்கு நன்றி சொல்ல, மாடுகளுக்கு நன்றி சொல்ல, மக்களுக்கு நன்றி சொல்ல. மனிதனுக்கு நன்றி சொல்லி இருக்கிறார். மனிதன் மாட்டுக்கு நன்றி சொன்னானா? தமிழன் தான் மாட்டுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதை கண்டுபிடித்து அதை திருவிழாவாக கொண்டாடியவன், அதை கலாச்சாரமாக மாற்றியவன் தமிழன். மாட்டை கொண்டாடியவன். சூரியன் இல்லை என்றால் இந்த பூமிக்கு ஒளி இல்லை, ஒளிச்சேர்க்கை இல்லை, தாவரங்கள் இல்லை, விலங்குகள் இல்லை, பறவைகள் இல்லை. இங்கிருந்து 15 மில்லியன் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற சூரிய வெளிச்சம் தான் இந்த மண்ணில் உங்களையும் என்னையும் உயிர்ப்போடு வைத்திருக்கிறது. அந்த சூரியனுக்கு நன்றி சொல்கிற நாள் இந்த உழவர் பெருநாள் என்று கண்டுபிடித்தவன் தமிழன். இன்னொன்று மிக முக்கியமான செய்தி, மண்ணுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடித்தவன் தமிழன். மண்ணுக்கு உயிர் உண்டா, தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று கேட்டவன் நோபல் பரிசு பெற்றான் ஜெகதீஷ் சந்திர போஸ். தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்று. ஆனால் தமிழன் மண்ணுக்கு உயிர் உண்டு என்று கண்டுபிடித்தார். அதனால்தான் இளமென்று அசை இருப்பாரை காணில் நிலவென்னும் நல்லாள் நகும் என்றார். நிலவென்னும் நல்லாள் என்று வள்ளுவர் சொன்னது நிலவென்னும் பெண், நிலவென்னும் மாதா. அவள் பூமா தேவி, அவளுக்கு உயிர் இருக்கிறது. எப்படி தெரியுமா? உயிர் இல்லாதது பிரசவம் செய்ய முடியுமா? பெண் பிரசவிக்கிறாள், தாய் பிரசவிக்கிறாள், உயிர் இருக்கிறது. உயிர் உள்ள ஒன்று உயிரை ஈணுகிறது. ஒரு பிணம் பிரசவிக்க முடியுமா? உயிரற்றது பிரசவிக்க முடியுமா? உடையலாம், கல் உடைந்து துண்டாகலாம், இன்னொரு பானையை உண்டாக்க முடியாது. உயிர் உள்ளதுதான் பிரசவிக்கும். மண் ஈன்று கொடுக்கிறது. அதனால் மண்ணுக்கு உயிர் உண்டு என்று கண்டவன் தமிழன். ஆனால் நேற்றைய விஞ்ஞானம் என்ன சொல்றது தெரியுமா? ஆமா, மண்ணுக்கு உயிர் இருக்கிறது என்று நேற்றைய விஞ்ஞானம் சொல்கிறது. அது எப்படி தெரியுமா கண்டுபிடிக்கிறது? மண்ணுக்கு தனியாக உயிர் இல்லை, மண் என்பது உயிர் குழுமங்களின் தொகுதி என்று விஞ்ஞானம் சொல்கிறது. மண்ணில் நுண்ணுயிர்கள், காளான் உயிர்கள், மண்புழுக்கள், பாசிகளின் கூடுகள், இவைகளெல்லாம் ஒன்றான உயிர் தொகுதிதான் மண். இந்த நுண்ணுயிர்களும் காளான் உயிரிகளும் பூச்சிகளின் உயிர் கூடுகளும் சேர்ந்துதான்
என்சைம்களை உற்பத்தி செய்து விதைக்குள்ளிருந்து விளைய வைக்கின்றன. மண்ணுக்கு உயிர் உண்டு. இதை கண்டறிந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னே மண்ணுக்கு உயிர் உண்டு என்று கண்டவன் தமிழன். அதை விஞ்ஞானம் நேற்று நிரூபிக்கிறது. ஆகவே தமிழர்களே, நம்முடைய மரபறிவை இழந்து விடாதீர்கள். நம்முடைய முன்னோடிகளை மறந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ கற்றுக் கொடுத்த செய்திகள், முன்னோர்கள் எழுதி வைத்த செய்திகள் 1000 அந்த 1000ஐயும் நீங்கள் கற்றுக்கொண்டு செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, இந்த உழவர் திருநாள் என்பது இளைஞர்களுக்குத்தான் அதிகம் உணர்த்தப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு உணர்த்தப்பட வேண்டியதில்லை. விவசாயி என்பவன் உணர்ந்திருக்கிறான். இளைஞர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். கற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு வேளாண் தொழிலாளி படுகிற துயரம்தான் இந்த மண்ணை இன்னும் ஈரமாக வைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் அமைச்சர் ஐங்கரநேசன் எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்தார். அந்த புத்தகத்துக்கு பெயர் 7வது ஊழி. சுற்றுச்சூழலுக்காக ஒரு நாவல் எழுதியவன் நான். அந்த நாவலுக்கு பெயர் 3ஆம் உலகப் போர். உலகமயமாதல், புவிச்சூடு, வெப்பமயமாதல், தாராளமயமாக்கல், இந்த 3ஐயும் தாண்டி உலக விவசாயம் எப்படி மேன்மை பெற வேண்டும் என்ற கவலையை வெளிப்படுத்தியது 3ஆம் உலகப் போர். ஐங்கரநேசன் புத்தகத்தை படித்துவிட்டு நான் ஆச்சரியப்பட்டேன். அடடா, ஒரு பல்கலைக்கழகம் ஆற்ற வேண்டிய பணியை சுற்றுச்சூழலுக்காக இந்த தனி மனிதர் ஆற்றி இருக்கிறார் என்று அவரை நான் கொண்டாடினேன். முதலில் தமிழர்களை, உள்ளூர் அறிவாளிகளை கொண்டாடுங்கள், உள்ளூர் சக்திகளை கொண்டாடுங்கள். ஒரு பெண் பாட்டு பாடினால் அவளை கொண்டாடுங்கள். ஒரு இளைஞன் ஆட்டமாடினால் அவனை கொண்டாடுங்கள். ஒரு புதிய கவிதை எழுதினால் அவனை கொண்டாடுங்கள். மண்ணின் உள்ளூர் சக்திகளை பெருக்கி எடுங்கள். உள்ளூர் சக்திகளை பெருக்கி எடுக்கிற போது நீங்கள் உச்சம் தொடுவீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்த நேரத்தில் தான் இயற்கை விவசாயத்தை பற்றிய ஒரு குறிப்பு வருகிறது. மண்ணுக்கு உயிர் உண்டல்லவா, அந்த மண்ணை கொல்லலாமா? உயிர் உள்ள மண்ணை எப்படி கொல்லுகிறாய்? மண்புழுக்களை கொன்றால் விவசாயம் எப்படி இருக்கும்? பாக்டீரியாக்களை கொன்றால் எப்படி? காளான் உயிர்களை கொன்றால் எப்படி? தயவு செய்து இந்த உலகம் இயற்கை விவசாயத்திற்கு மாறினால் ஒழிய புற்றுநோயிலிருந்து இந்த மனிதன் விடுபட முடியாது என்ற ஆய்வறிக்கை சொல்கிறது. புற்றுநோய்க்கெல்லாம் காரணம் ரசாயன உரம். இந்த ரசாயன உரம் என்ன செய்கிறது என்றால் மண்ணின் உயிரை கொல்லுகிறது. இந்த உரம் எப்படி தயாரிக்கப்பட்டது என்பதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உலக போர்களில் 8 லட்சம் கைதிகளை கொன்றார்கள். முதல் உலக போர்ல 8 லட்சம் கைதிகள் கொல்லப்பட்டார்கள். கொல்லப்பட்ட கைதிகள் எல்லாம் அம்மோனியா நச்சு புகையால் கொல்லப்பட்டார்கள். அம்மோனியா நச்சு புகையால் 8 லட்சம் பேரை கொன்று முடித்த பிறகு போர் முடிந்து விட்டது. இப்போது இந்த அம்மோனியா நச்சு புகையை என்ன செய்வது? போர் ஒரு சந்தை கொடுத்தது அம்மோனியா நச்சு புகைக்கு. முடிந்தவுடன் அம்மோனியா நச்சு புகைக்கு சந்தை இல்லை. சந்தை இல்லாத வர்த்தக சூதாடிகள் ஒன்றை கண்டறிந்தார்கள். மனிதனை கொல்லுவதற்கு பதிலாக மண்ணை கொன்றால் என்ன, விவசாயத்திற்கு பூச்சி மருந்தாக மாற்றினார்கள் அதே அம்மோனியா நச்சு புகையை. 2ஆம் உலக போரில் வெடிகுண்டு கலாச்சாரம் வந்தது. அந்த வெடிகுண்டு கலாச்சாரத்தில் அம்மோனியாவும் சூப்பர் பாஸ்பேட்டும் சேர்ந்து வெடி உப்புகள் இந்த பூமியை தரைவட்டமாக்கின. போர் முடிந்தது. இப்போது வெடி உப்புக்கு சந்தை தேவைப்பட்டது. மிச்சம் இருந்த வெடி உப்புகளை என்ன செய்வது? வர்த்தக சூதாடிகள் யோசித்தார்கள். மனிதர்களை கொன்ற சந்தையை விட்டுவிட்டு மண்ணை கொள்ளுகிற சந்தைக்கு வந்தார்கள். அந்த சந்தை தான் உரம் என்கிற சந்தை, ரசாயனம் என்கிற சந்தை. அது மண்புழுக்களை கொன்றது, தாவரங்களை கொன்றது, பூச்சி இனங்களை கொன்றது, விவசாயிகளின் தொடர்களை எல்லாம் கொன்றது. இந்த கருத்தை இந்த அறிவார்ந்த மண்ணில் தான் நான் பேச முடியும். ரசாயன உரங்களை விட்டு இயற்கை உரத்திற்கு விவசாயம் என்றைக்கு இடமாறுகிறதோ அன்றுதான் இந்த பூமி காப்பாற்றப்படும் என்ற ஒரு உண்மையை இந்த மண்ணில், இந்த உழவர் திருநாளில் நான் சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நண்பர்களே, வரலாற்றினுடைய இரத்த கண்ணீரை வரலாறு துடைத்துக் கொள்ளும். உங்களுடைய இரத்த கண்ணீரை யார் துடைப்பார்கள் என்பதுதான் இப்போது கேள்வி. நான் இங்கு வந்த பிறகு நான் உரையாடி பார்த்தேன், உறவாடி பார்த்தேன், சில தமிழர்களை சந்தித்தேன். எனக்குள்ள கேள்வி எல்லாம் இதுதான். விவசாயத்தை பற்றி இவ்வளவு பேசுகிறோமே,
அந்த விவசாயத்திற்கு காணி வேண்டாமா? அந்த விவசாய காணிகள் எங்கள் தமிழர்களுக்கு திரும்ப கிடைக்காதா என்ற ஏக்கம் இந்த மண்ணில் இருக்கிறது. மீள்குடியேற்றம் வேண்டும் என்ற ஏக்கம் இந்த மண்ணிலே இருக்கிறது. அந்த ஏக்கத்தை வெளிப்படுத்துவது எங்கள் கடமை என்று எங்களுக்கு தோன்றுகிறது. இளைஞர்களே, உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன். தயவு செய்து பழைய துயரங்களில் இருந்து மெல்ல விடுபட்டு வெளியே வாருங்கள். நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவைகளாக இருக்கட்டும். இந்த மண்ணில், இந்த மண்ணை போல ஒரு தீரிய மண், இந்த மண்ணை போல ஒரு தியாக மண், இந்த மண்ணை போல அறிவார்ந்த மண், இந்த மண்ணை போல தன்னல மறுப்புள்ள மண்ணை உலகத்தில் எந்த திசையிலும் பார்க்க முடியாது. நீங்கள் அவ்வளவு பட்டிருக்கிறீர்கள், அவ்வளவு துயரப்பட்டிருக்கிறீர்கள். எனக்கு சொல்லப்பட்ட கதைகள் எல்லாம் பயங்கரம். ஒரு குழந்தை பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. தாயின் மார்பில் தாய் இறந்து போனது தெரியாமல் ஒரு சவத்தின் மீது ஒரு குழந்தை சிசு பால் அருந்திக் கொண்டிருக்கிறது. பால் அற்று தாயின் மடியில் அதுவும் செத்து துளைக்கிறது. நெல் வாங்கி கொண்டு ஒரு தாயும் மகளும், அரிசி வாங்கி கொண்டு ஒரு தாயும் மகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெடி விழுகிறது. வெடி விழுந்தவுடன் செத்து போகிறார்கள். அரிசி தரையில் சிதறி கிடக்கிறது. ஐயோ, அந்த அரிசியாவது எடுத்து பிழைக்கலாமே, அதோ என் குழந்தையின் பசியை தீர்க்கலாமே என்று பக்கத்தில் இருந்து சில பேர் சிதறி விழுந்த அரிசியை எடுக்க ஓடி வருகிறார்கள். அவர்கள் மீதும் வெடி விழுந்து சாகிறார்கள். அரிசி வாய்க்கரிசி ஆகி விடுகிறது. இப்படிப்பட்ட துயரங்களை எல்லாம் எங்கள் மக்கள் அனுபவித்து வந்தார்கள் என்று எண்ண எண்ண கவிதை உள்ளம் வேகிறது. எங்கள் அழக்கூட உரிமை இல்லையா? துயரத்தை சொல்லக்கூட நமக்கு வலிமை இல்லையா? இந்த மக்களை மெல்ல மெல்ல துயரத்தில் இருந்தும் கண்ணீரில் இருந்தும் மீட்டெடுக்கிற கடமை சர்வதேச சமூகத்துக்கும் இந்த மண்ணுக்கும் இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு விஷயம் தோழர்களே, எந்த யுத்தத்திற்கு பிறகும் மனிதர்கள் நம்பிக்கை இழந்துவிடக் கூடாது. வாழ வேண்டும், உழைக்க முடியும், எங்கள் கைகள் இருக்கின்றன என்று நீங்கள் கொண்டாடுங்கள். ஹிரோஷிமாவை விடவா? ஒரே ஒரு சொல்லில் ஹிரோஷிமா அழிந்தது. அமெரிக்கா ஒரு தகவல் அனுப்பியது ஜப்பானுக்கு, குண்டு போட போகிறோம், சரணடைய முடியுமா முடியாதா? ஒரு கேள்வி. அங்கிருந்து ஜப்பானியர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. இப்போதுதான் மெல்ல மெல்ல ஆங்கிலம் படிக்கிறார்கள். அப்போது ஆங்கிலம் தெரியாது. சரணடைகிறீர்களா இல்லையா? ஜப்பான் ஒரு செய்தி அனுப்பியது, மோகு சட்சு என்று ஜப்பானிய மொழியில். இந்த மோகு சட்சு என்ற ஜப்பானிய மொழிக்கு உங்கள் கோரிக்கையை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று அர்த்தம். மொழிபெயர்த்தவர் உங்கள் கோரிக்கையை நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று மொழிபெயர்த்து விட்டார். நிராகரிக்கிறோம் என்ற அந்த ஒரு வார்த்தைக்காக அமெரிக்காவின் அணுகுண்டு பறவைகள் ஹிரோஷிமாவின் மீது மழை பொழிந்தன, நச்சு மழை பொழிந்தன. நதி தீப்பிடி தெரிந்தது, குளம் தீப்பிடி தெரிந்தது, கட்டடங்கள் சிதை உண்டன, சிசுக்கள் இறந்தன, மனிதர்கள் கொத்து கொத்தாக செத்தார்கள். ஹிரோஷிமா என்ற நகரமே பூமி பந்தில் ஒரு மண் சடலம் என்று நின்றது. கட்டடங்கள் நட்டு வைக்கப்பட்ட பிணங்களாக நின்றன ஹிரோஷிமாவில். அந்த ஹிரோஷிமா தான் இன்று உலகத்துக்கு பொருளாதாரத்தை கட்டி எழுப்பக்கூடிய இடத்தில் நிற்கிறது என்பதை இந்த மண் மறந்துவிடக் கூடாது. நீங்களும் விட வேண்டும், எழுந்திருக்க வேண்டும். கியூபா, வியட்நாம் இந்த நாடுகளுக்கு பிறகாவது நாம் நம்முடைய நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று, எல்லா இழப்பிலிருந்தும் ஒரு வாழ்க்கை உழைக்கிறது என்று கற்றுக்கொள்ளுங்கள். எந்த இழப்புக்கு கீழும் ஒரு வாழ்க்கையுடைய முதல் தளிர் உழைக்கிறது. ஒரு பழமொழி தெரியுமா? இரவு காத்த கிளி என்ற பழமொழி தெரியும் அல்லவா உங்களுக்கு? அதற்கு என்ன பொருள்? இரவு காத்த கிளி என்றால் என்ன பொருள்? ஒரு கிளி பசித்தது, அது ஒரு மாங்காயை காவல் காத்தது. இந்த மாங்காய் பழுக்கும் தின்னலாம் என்று மாங்காய் பழுத்தது, தின்றது. ஒரு கிளி வாழைக்காயை காத்திருந்தது. இந்த வாழைக்காய் பழுக்கும், பழம் உண்ணலாம் என்று வாழைக்காய் பழுத்து வாழை பழமானது, உண்டது, சென்றது. ஒரு கிளி
பலாக்காயை காத்து நின்றது. பலாக்காய் பழுக்கும், சுளை வெடிக்கும், தின்னலாம் என்று. பலாக்காய் பழுத்தது, சுளை வெடித்தது, திண்டது, சென்றது. ஒரு கிளி இலவங்காயை காத்து நின்றது. இலவங்காய் பழுக்கும், அதிலிருந்து பழம் கிடைக்கும், உள்ளிருந்து சுளை வரும், பசியாரா என்று ஒரு கிளி இலவங்காயை காத்து நின்றது. இலவங்காயை காத்து நின்ற கிளிக்கு பசியாருமா என்பதுதான் பழமொழி. இரவு காத்த கிளி. என் நண்பன் ஒருவர் எழுதினான், நானும் இரவு காத்த கிளிதான், ஆனால் எனக்கு தலையணை செய்யும் தந்திரம் தெரியும் என்று சொன்னார். பிடித்து வந்தால் பஞ்சு வரும், பழம் வந்தால் பசியாரலாம், பஞ்சு வந்தால் தலையணை செய்து விட்டு பிழைத்து போகிறேன், நான் மெத்தை செய்து விட்டு பிழைத்து போகிறேன், ஏமாற மாட்டேன், எந்த இழப்புக்குள்ளிருந்தும் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்ற நம்பிக்கையை அந்த கவிதை எனக்கு சொன்னது. ஆகவே இந்த மண்ணில் நீங்கள் புதிய நம்பிக்கைகளோடு உங்களை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன் தோழர்களே. இந்த மண்ணில் திருப்பி தர முடியாதவை நிறைய, திருப்பி தர முடிந்தவை கொஞ்சம். திருப்பி தர முடிந்தது நம்முடைய உயிர்களை திருப்பி தர முடியாது, புதைந்து போன உடல்களை திருப்பி தர முடியாது, இழந்து போன வாழ்க்கையை திருப்பி தர முடியாது. ஆனால் நாம் பெறுவதெல்லாம் நம் முன்னோர்கள் விட்டு சென்ற நம்பிக்கையை திருப்பி பெற முடியும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு வேண்டும். அந்த நம்பிக்கை என்பது எங்கள் பிள்ளைகள் கல்வி பெற வேண்டும், எங்கள் யுவதிகள் கல்வி பெற வேண்டும், எங்கள் வாழ்வு உலக இனத்தோடு போட்டி போடக்கூடிய அறிவார்ந்த இனமாக வர வேண்டும். அந்த அறிவு இனம் வேண்டும். கத்தியை தீட்டாலே புத்தியை தீட்டு என்று 50களில் அண்ணா சொன்னார். அந்த உணர்ச்சியான அந்த ஒருவரியை இந்த மண் மீண்டும் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னும் வாழ்க்கை இருக்கிறது என்று நாம் நம்ப வேண்டும் தோழர்களே. எத்தனையோ கனவுகளோடு நான் இந்த மண்ணுக்கு வந்தேன். நண்பர்களுக்கு தெரியாமல் என் கண்களை அடிக்கடி துடைத்துக் கொண்டேன். முதலில் இன உணர்வோடு இந்த தியாக வரலாறு தெரிந்து கொண்டு இந்த மண்ணுக்கு வருகிற ஒருவன் ஆழாமல் திரும்ப முடியாது. இந்த மண்ணை தொட்டு பார்க்காமல் திரும்ப முடியாது. இந்த மண்ணை தன்னுடைய கைக்கூட்டையில் கொஞ்சம் கட்டிக்கொள்ளாமல் திரும்ப முடியாது. இந்த மண்ணை பார்த்து நான் வணங்குகிறேன், பெரியோர்களை வாழ்த்துகிறேன். தமிழர்களுக்கு நம்பிக்கையை பெற்றுக் கொடுங்கள், கல்வி பெற்றுக் கொடுங்கள், காணிகளை பெற்றுக் கொடுங்கள். எங்கள் தமிழர்களுக்கு புதிய வாழ்க்கையை பெற்றுக் கொடுங்கள். அதற்கு நாங்களும் துணை இருப்போம் என்ற நம்பிக்கையை உங்களுக்கு நான் விதைக்கிறேன். நம்முடைய அன்பான முதலமைச்சர் அவர்கள் கலைக்காக ஒரு வேண்டுகோள் விடுத்தார். எவ்வளவு மென்மையான வேண்டுகோள்! அவர் நினைத்தால் எனக்கு ஆணையிட்டிருக்கிறார், அந்த இடத்தில் அவர் இருக்கிறார். ஆனாலும் கூட என்னை அன்பாக கேட்டிருக்கிறார். ஐயா விக்னேஸ்வர் அவர்களே, தமிழ்நாட்டுக்கும், அதாவது தென்னிந்திய தமிழ்நாட்டுக்கும் யாழ்ப்பாணத்திற்கும் இடையில் நாம் நிச்சயமாக ஒரு கலைப்பாலம் கட்டுவோம், அதற்கான முயற்சிகளில் நாம் முனைந்து ஈடுபடுவோம் என்ற நம்பிக்கையை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களை பார்த்து கேட்பதெல்லாம் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். நான் வானத்தையும் பூமியையும் காற்றையும் கடலையும் கேட்டு நான் ஒரு கவிதை சொல்லிவிட்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என் நிலமே, நாங்கள் பிணங்களை புதைத்தது போதும், இனிமேல் விதைப்பதற்கு வழிவிடு. என் கடலே, என் தண்ணீரே, உன் அலைகள் ரத்தத்தால் சிவந்தது போதும், இனிமேல் வெள்ளலைகளை இந்த மண்ணுக்கு அனுப்பு. என் தீயே, நீ கூரைகளில் எரிந்தது போதும், இனிமேல் எங்கள் அடுப்பில் எரியப்பார். என் காற்றே, எங்கள் சுவாசத்தில் இனிமேல் மரணத்தை நிரப்பாதே, வாழ்க்கையை நிரப்பு என்று நான் தீயை பார்த்து கேட்டுக் கொள்கிறேன். இந்த கல்வி அறிவு, மெய்யறிவு எல்லாம் சேரட்டும். என்னுடைய ஆகாயமே, ஆகாயமே, இன்று முதல் இனிமேல் உன் வானத்தில் ஆகாய பறவைகள், அலுமினிய பறவைகள், வெடிகுண்டு பறவைகள் பறந்தது போதும், இனிமேல் ஆகாயமே, இந்த மண்ணில் சமாதான புறாக்கள் புறக்கட்டும். இனிமேல் மாதம் மும்மாறி இந்த மண்ணில் பொழியட்டும். தமிழர் வாழ்க, தமிழ் வாழ்க, எங்கள் தமிழ் பெருமக்கள் ஊழி ஆண்டுகள் வாழ்க என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.